நான் வந்து உங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்தேன், கோயிலுக்கு போக சொன்னீங்க, நான் கோயிலுக்கு போனேன், எனக்கு என்ன நடக்கல சாமி. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்பா ஒரு தீர்வை கண்டுபிடிச்சோம்டா சாமி அப்படின்ட்டு. என்னன்னா, சாமி முடக்கு இல்லாம பிறக்கிறாங்க அப்படின்னா இயற்கை உங்க ஜாதகத்திலே உங்க கர்மம் முடிச்சிருச்சு. சூரிய திசை சூரிய புத்தி வரும்போது தந்தையாருக்கு மிக கடுமையான பொருளாதார நெருக்கடியும் ஏற்படுத்தியே தீரும். அதான் ராசியை பார்த்து இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. லக்னத்துல அந்த சூட்சமத்தை ஒழிச்சு வச்சிருக்காங்க சாமி. நான் செக் பண்ண 3 ஜாதகத்துல 2 ஜாதகம் லக்னம் வந்திருக்கு. இப்போ முடக்கு நட்சத்திரம் இவர் ஒரு கோயில் போயிட்டு வந்துடுறாரு, இல்ல ஃபேமிலியோட அவங்க அம்மாவோ அப்பாவோ 2 பேரும் பார்த்துட்டு கோயில் போயிட்டு வந்துடுறாங்க அப்படின்னா அவங்க கோயிலுக்கும் போகணும், அந்த முடக்கு பையன் முடக்குல தான் அந்த கோயிலுக்கும் போகணும். சாமி முடக்கு நட்சத்திரத்துக்கு கோயில் கொடுத்துட்றீங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து எத்தனை நாள் அது நடக்கும்? 2 நாமயோகங்களுக்கு நான் என்னை சுற்றி இருப்பவர்கள் பார்த்திருக்கிறேன். கரெக்டா 40 to 43 இந்த ஏஜுக்குள்ள டிவோர்ஸ் ஆயிடுது. இல்லையா கணவனோ மனைவியோ மரணித்தே தீர்கிறார்கள். சுகமே சொல்லு சாமி. சுகமே சொல்க சாமி. உலகளாவிய பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பொன்னான வணக்கங்கள். சாமி நம்ம அடிக்கடி பேசுவோம், நிறைய பேசுவோம், முடக்க சார்ந்து பேசுவோம், வைநாசிக சார்ந்து பேசுவோம், கர்ணனை பத்தி பேசுவோம், நிறைய பேசியிருக்கப்ப நீங்க சொன்னீங்க சாமி 10 பேருக்கு நம்ம கோயில் கொடுக்குறோம் அப்படின்னா 8 பேர் ரிலீஃப் ஆயிடுறாங்க, ஆனா 2 பேருக்கு என்ன பரிகாரம் பண்ணாலும் பலன் கிடைக்க மாட்டேங்குது. இது என்ன காரணம்னு யோசிச்சேன் சாமி. ஒரு ஆராய்ச்சி பண்ண பார்த்தா மிகப்பெரிய உண்மையை கண்டுபிடிச்சேன். இதை நம்ம சேனல்ல கேளுங்க, நம்ம உறவுகளுக்கு தெரியும்னு சொன்னீங்க. அந்த உண்மை எனக்கு தெரியும், நம்ம உறவுக்கு சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் 2-3 ஜாதகத்தை நானும் செக் பண்ணி பார்த்தேன். 100% கரெக்டா இருக்கு சாமி. 100% சொல்லுங்க சாமி. நம்ம உறவு அதான் சாமி, அதாவது நம்ம கோயில் கொடுக்குறோம், போறாங்க, குழந்தை பிறக்குது, கல்யாணம் நடக்குது, பையன் நல்லா படிக்கிறான், சந்தோஷம். அதாவது எதுவுமே நம்ம கையில் இல்லை. நம்ம வந்து ஜோதிடர் அப்படிங்கிறவங்க எல்லாருமே இறைவனை நம்பிதான் நம்ம வந்து இந்த எல்லா விஷயத்தையும் பண்றோம். இறைவனும் குருமார்களும். நான் வந்து என் குருநாதர் மனசுல வச்சுக்கிட்டு இறைவன்கிட்ட போயிட்டு வாங்க காப்பாத்திடுவார்னு அனுப்பிச்சிருவேன். ஆனா இப்போ சொன்ன மாதிரி 10 பேர்ல 8 பேருக்கு தான் கோயில் வேலை செய்யும், 2 பேர்த்துக்கு செய்யாது. 100% நான் சொல்றதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஜோடரை இயற்கை வரைக்கும் படிச்ச மாதிரி எனக்கு தெரியல. எல்லாருக்கும் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகும். யானைக்கும் அடிசு இருக்கும். அது நல்லது சாமி. ஆமா, மிஸ் ஆகிறது கூட நல்லதுதான். ஆமா, ஒரு சிலருக்கு 9 பேர்த்துக்கு பலிக்கும், ஒருத்தருக்கு பலிக்காது, இல்ல ஒருத்தருக்கு லேட் ஆகும். நமக்கு ஒரு 8 பேருக்கு பலிக்குதுன்னு வச்சுக்கோமே. இந்த 2 பேர் இருக்காங்கல்ல, இந்த 2 பேர் வந்து தொடர்ந்து நம்மளை துரத்திக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்து உங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்தேன், கோயிலுக்கு போக சொன்னீங்க, நான் கோயிலுக்கு போனேன், எனக்கு என்ன நடக்கல சாமி அப்படின்னு சொல்லி வருவாங்க. நான் அவங்களுக்கு வந்து அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வரும்போது இது ஏதாவது ஒன்று பண்ணுமே, இது எங்கேயோ ஒரு இக்கு இருக்கு. அதாவது ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம், ரொம்ப தெளிவாக ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம், இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோமே, ஆனால் ஏன் இதில் நடக்கலை அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ளேயே வரும் இல்லையா. நான் என்ன பண்ணுவேன்னா, நடந்துச்சுன்னா அதை பற்றி விட்டுருவேன் சாமி. அது திரும்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அவ்வளோதான், இது ஜெயிச்சிருச்சு, இந்த கோயிலுக்கு போனால் இது நடக்குது அப்படின்னா அதோட சரி. இந்த உலகளந்த பெருமாள் போனால் பணம் திரும்பி வருதா, அதோட சரி. அதுக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணுறதில்ல. சட்டநாதர் போனாங்களா, இந்த பிரச்சனை சால்வ் வச்சா ஓகே சந்தோஷம், இப்படி வந்து அதை விட்டுருவோம். இப்போ நடக்கலை அப்படிங்கும்போது அந்த ஜாதகங்கள்லாம் திருப்பி அனுப்பி சொல்லுவேன். எங்கே வந்து என்னை பார்த்தாலும் அந்த ஜாதகத்தை திருப்பி அனுப்பி சொல்லுங்க, நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜாதகங்களை எல்லாம் வாங்கி சேர்த்து வச்சு இந்த ஜாதகங்கள் எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பித்தேன். இதிலெல்லாம் ஏன் நடக்கலை, என்ன பிரச்சனை, ஒருவேளை இதில் வேற ஏதாவது நம்ம பார்க்காம விட்டுட்டோமா, இல்லை வேற எங்கேயாவது போய் நிற்கிதா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா ஜாதகத்திலையும் காமனாக ஒரு விஷயம் வந்து உட்காருது. அதில் வந்து அடுத்து இந்த ஜாதகத்தை தாண்டி நான் கேட்ட கேள்வி எல்லாருக்கிட்டையும், உங்களுடைய குழந்தைகள் என்ன நட்சத்திரம், உங்களுடைய மனைவி என்ன நட்சத்திரன்றத எனக்கு அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஜாதகம் பார்த்துருக்க மாட்டோம். ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஜாதகம் பார்த்துருப்பாங்க, அவருக்கு மேக்ஸிமம் ஏதாவது நடந்திருக்காது, இல்லை கோர்ட்டு கேஸ் இருந்திருக்கும், இல்லை இட பிரச்சனை இருந்திருக்கும், இந்த மாதிரி இருந்திருக்கும், இல்லை தீர்ந்திருக்காது. ஒரு சிலருக்கு வந்து கல்யாணம் நம்ம கோயில் கொடுத்துருப்போம், கல்யாணம் நடந்திருக்காது. அப்பனா அவங்க அப்பா அம்மா நட்சத்திரத்தை கேட்பீங்க. அவங்க அப்பா அம்மா நட்சத்திரத்தை கேட்போம். உங்க அப்பா என்ன நட்சத்திரம், அம்மா என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சோம். இதை வந்து ஒரு டைரி போட்டு எழுதிருக்கேன். நீங்க வந்து ஒவ்வொரு ஜாதகத்தையும் என்னிடம் வந்து இது வரைக்கும் நன்மை நடக்காதவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டைரி போட்டு ஒரு 50 ஜாதகத்தை எழுத ஆரம்பிச்சேன். இந்த ஜாதகத்துக்கெல்லாம் ஏதாவது ஒரு பேட்டர்ன் செட் ஆகும். எல்லா ஜாதகத்திலையும் முடக்கு நட்சத்திரம் ஒன்னா வருதா, 22ஆம் நட்சத்திரம் ஒன்னா வருதா, இல்ல வேற ஏதாவது ஒன்னா வருதா, காமனா சுக்கிரன் இங்க இருக்கா, காமனா குரு இங்க இருக்கா, இல்ல காமனா சூரியன் இங்க இருக்கா, ஒரு ரிசர்ச் மாதிரி. ஆமா, ஒரு ரிசர்ச். இப்ப நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணா தானே கண்டுபிடிக்க முடியும். நைட் 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும் தூங்காம என்ன வேலை? தெரியும் 2 மணிக்கு தான் ஆரம்பிங்க பிரம்ம முகூர்த்த டயத்துலாம். இந்த 2:10க்கு தூக்கம் தெளிஞ்சிருதுங்களா, 4:50 வரைக்கும் என்ன வேலை? உட்காந்து ஒவ்வொரு ஜாதத்தையும் எழுதி கடைசியில் இந்த ஆராய்ச்சி முடிவுக்குள்ள நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன்.
உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்பா ஒரு தீர்வை கண்டுபிடிச்சோம்டா சாமி அப்படின்ட்டு. என்னன்னா என் ஜாதகத்தை உதாரணமா சொல்லி அதை ஆரம்பிச்சிடறேனே. ம். இப்ப வந்து எனக்கு வந்து குரு முடக்கு. அதான் கர்மான்றது இல்லையா? கர்மா. இந்த முடக்கம் தான் கர்மான்றது. முடக்கு தான் கர்மா. கர்மா எங்க ஒளிஞ்சிருக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க ஆமா. இப்போ. இப்ப கர்மா எங்க ஒளிஞ்சிருக்கு? ம். அப்போ ஒரு ஜாதகம். அந்த ஜாதகர் எதை அனுபவிக்கிறக்கா அந்த பூமிக்கு வந்து பிறந்தார். அதான் விஷயம். இப்ப வந்து எனக்கு வந்து 6ஆம் இடம் குரு முடக்கு. அப்ப 6ஆம் இடம்ங்கிறது என்ன? கடன், எதிரிகள், அவமானம். ம். அப்ப இதையெல்லாம் ஒரு முறைக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட முறை சந்திக்கணும் அப்படிங்கிற அமைப்புல இருக்கேன். 6ஆம் இடம் குரு முடக்கம். அப்போ குருதான் என்னோட கர்மாவை கழிக்க வைக்க போறார் அப்படிங்கிறது விஷயம். இதுல நான் 2 விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கேன். அதுல முதல் விஷயம் நான் ரிசர்ச் பண்ணதில்ல. எனக்கு குரு முடக்கம், என் பையன் புனர்பூச நட்சத்திரம். கர்மா அங்க ஒளிஞ்சிருக்கு. கர்மா அங்க ஒளிஞ்சிருக்கு. ம். எப்படின்னா 2012 எனக்கு திருமணம். 2013 பையன் பிறக்கிறான். 2013 பையன் பிறக்கும்போது புனர்பூச நட்சத்திரத்துல பையன் பிறக்கிறான். அதுல இருந்து நான் வெளியில வர்றதுக்கு கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு. என் குருநாதரை கண்டுபிடிச்சு அவர் எனக்கு கோயில் கொடுத்து நான் போயிட்டு வந்து என் குரு முடக்கத்தை சரி பண்ணும்போது எனக்கு புனர்பூசத்துல குழந்தைய கொடுத்தது இல்லையா, அதுதான் இயற்கையோட வேலையா இங்க இருக்கு. யாருடைய முடக்கு நட்சத்திரமோ, இப்போ வந்து உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு இப்போ தனுசோ மீனமோ முடங்கி போச்சு அப்படின்னா அந்த வீட்டுல புனர்பூசம், விசாகம், பூரட்டாய நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது. இல்லைன்னா மனைவி அமையறாங்க, இல்ல தாய் தந்தையர் இருக்காங்க. அவர்கள் ஜாதகத்தில் இவர்கள் கர்மாவை ஒழித்து வைக்கிறது இயற்கை. நேத்து ஒரு ஜாதகம் பார்த்தேன் சாமி, ரேவதி நட்சத்திரம் முடக்கம். நான் இப்பெல்லாம் எப்படி கேள்வி கேட்கிறேன்னா, ஒரு ஜாதகம் அமைச்சாங்கன்னா இப்போ எல்லார்கிட்டையும் அவங்க நட்சத்திரத்தெல்லாம் கேட்டுறோம். உங்க வீட்டுல உங்க சின்ன குழந்தை என்ன நட்சத்திரம், பெரிய குழந்தை என்ன நட்சத்திரம், உங்க மனைவி என்ன நட்சத்திரம், இப்ப கம்பல்சரி கேட்கிறேன் எல்லாரையுமே. நான் நேத்து வரும் பொழுது ஒரு ஜாதகத்தை பேசுறேன். அவர் வந்து 10 வருஷம் ரொம்ப கஷ்டம் சாமி அப்படின்னு சொல்றாரு. டக்குன்னு அடுத்த கேள்வி கேட்கிறேன், சாமி ரேவதி நட்சத்திரத்துல உங்க வீட்டுல யார் இருக்காங்க அப்படின்னு. சாமி என் சின்ன புள்ள ரேவதி நட்சத்திரம் சாமி, நான் பிறந்ததுல இருந்து அது என் புள்ள பிறந்ததுல இருந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி அப்படின்னு சொன்னார். அப்பா சொன்னேன், சாமி உங்க புள்ள பிறந்ததுல இருந்து நீங்க கஷ்டப்படல, உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு தான் அது ரேவதி நட்சத்திரத்துல குழந்தையே கொடுத்துருக்கு. ஏன்னா அவருக்கு ரேவதி முடக்கு நட்சத்திரமா வருது. அப்போ ரேவதி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை அந்த வீட்டுல பிறந்தே தீரணும். இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா புதன் சூன்யம், நான் வந்து பஞ்சமி திதி, எனக்கு வந்து புதன் சூன்யம். என் புள்ள ஆயிலி நட்சத்திரம். 2016 எனக்கு குழந்தை பிறக்குது. என் புள்ள வந்து ஆயில்யம் நட்சத்திரம். அப்ப இயற்கை எங்க ஒளிச்சு வச்சிருக்குன்னா, முடக்கு என்பது ஒரு கர்மா, சூன்யம் என்பது ஒரு கர்மா. அதாவது திதிக்கு வந்து சூன்ய வீடுகள் நம்ம சொல்றோம், இருட்டு வீடுகள்னு சொல்லுவோம். 22வது நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு கர்மா. அப்ப 22வது நட்சத்திரம் எனக்கு எது அப்படின்னா, ரோகிணிக்கு 22வது நட்சத்திரம் பூரட்டாதி, என் பையன் புனர்பூசம். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இயற்கை இந்த கால்குலேஷன் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறது, அல்லது மனைவியை கொடுக்கிறது, அல்லது அப்பா அம்மாவை கொடுக்கிறது, தாய் தந்தையரை கொடுக்கிறது. இப்போ ஒரு சில ஜாதகத்துல பையனுக்கு திருமணம் நடக்காது. அப்பாவுடைய ஜாதகத்தை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, பையனுடைய நட்சத்திரம் அப்பாவுக்கு 22வது நட்சத்திரமா இருக்கும், இல்லைன்னா முடக்கு நட்சத்திரமா இருக்கும், இல்லைன்னா வைநாசிக நட்சத்திரமாகத்தான் இருக்கும். அவர் போய் பொண்ணு தேடிட்டு இருப்பார்ல, அவரு தான் பொண்ணு தேடுவார். என்ன பண்ணுவாரு, காலையில எந்திரிச்சு கிளம்பி 10 பேரை போய் பார்த்து, என் பையனுக்கு, பையன் ரொம்ப நல்ல பையனா இருப்பான், நல்ல வேலையில இருக்கும், அப்பா தான் பொண்ணு தேடிட்டு இருப்பாரு. கடைசியில் என்னன்னா அவர் போற இடமெல்லாம் ஃபெயிலியர் ஆகும். அவர் போய் பேசுறாரு, என் பையனுக்கு வந்து பொண்ணு கொடுங்க, நான் என் பையன் இந்த வேலையில் இருக்கான். அவர் எங்கெல்லாம் போய் பேசுறாரோ அங்கெல்லாம் ஃபெயிலியர் ஆகி நடக்கும். அவர் கூட போய் பொண்ணு பார்த்தாலும் நடக்காது. இப்போ அம்மா ஒரு சில வீடுகள்ல பொண்ணு தேடுவாங்க. அப்பா பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு இருப்பாரு, அம்மா பொண்ணு தேடிட்டு இருப்பாங்க. அம்மா வந்து மிருகசீரிச நட்சத்திரமா இருப்பாங்க, பையன் உத்திரட்டாதியா இருப்பான். அம்மா போய் பொண்ணு பார்த்தா சக்சஸ் ஆகாது. அதுக்காக அப்பா அம்மா போக வேண்டாம்னு சொல்லிடலாமா அப்படின்னா இல்ல. இந்த 22வது நட்சத்திரத்தை சால்வ் பண்ணா அங்க கல்யாணம் நடக்குது. இப்போ அப்படித்தான் இந்த நடக்காத ஜாதகங்களுக்கெல்லாம் இதை வந்து நம்ம கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். ஒண்ணுமில்ல சாமி, ஒருத்தருக்கு வந்து மிதுன ராசி முடக்கம், மிதுன ராசியில திருவாதிரை நட்சத்திரம் முடக்கம் அப்படின்னு வந்துட்டா அந்த வீட்டுல திருவாதிரை, சுவாதி, சதயத்தில் ஒரு குழந்தையோ, அல்லது புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை, ரேவதியிலேயோ ஒரு குழந்தை பிறக்கும். இப்ப நம்ம உறவுகளுக்கு என்ன சந்தேகம்னா, ஒருவேளை என் வீட்டுல அந்த குழந்தை நட்சத்திரத்துல பிறந்திருக்கு, ஆனா எனக்கு முடக்கா இருக்குமோன்னு டவுட் வரும்ல, அது எப்படி சாமி? இல்ல முடக்கு இல்லாம கூட அப்படி பிறக்கலாம்ல சாமி? முடக்கு இல்லாம பிறக்கிறாங்க அப்படின்னா இயற்கை உங்க ஜாதகத்திலே உங்க கர்மம் முடிச்சிருச்சு, அவ்வளவுதான். இப்ப சில பேர் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், யோகாதிபதி நட்சத்திரத்துல குழந்தை உறக்கும். உங்களுக்கு வந்து யோகாதிபதி நட்சத்திரம் பூரம்னு வச்சுங்க, பூர நட்சத்திரத்துல ஒரு குழந்தை உறக்குது அப்படின்னா அந்த குழந்தை உங்களுக்கு யோகத்தை அழைத்து செல்கிறதுன்னு அர்த்தம். அதான் விஷயமே. 2வது விஷயம், உங்களுக்கு வந்து 22வது நட்சத்திரத்துல குழந்தை உறக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறந்து அந்த தசை நடக்கும்ல எப்பவுமே. இப்போ ஒரு பையன் வந்து ஆயில்ய நட்சத்திரத்துல பிறகுறான்னு வச்சுங்க, அவனுக்கு கார்த்திகை 22வது நட்சத்திரமாக வந்துடும். அப்ப கார்த்திகைன்றது சூரியன், சூரியன் தந்தையர். அப்ப தந்தையாரை வளர்வதற்கு இது விடாது அப்படிங்கிறது விஷயம். சூரிய திசை, சூரிய புத்தி வரும்போது
தந்தையாருக்கு மிக கடுமையான பொருளாதார தோஷங்களையும் நெருக்கடி. பொருளாதார நெருக்கடியும் ஏற்படுத்தியே தீரும். இதுல வந்து எப்படின்னா, குழந்தை பிறக்கும்போது புதன் திசையில பிறக்கும். அப்ப புதன் திசை நடக்கும் பொழுது அடுத்து 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 வர ஆமா, திசைகள் கேது, சுக்கிரன், சூரியன் வந்துரும். சூரியன் வந்துரும். அப்ப பையன் ஒரு 27 வயசு 30 வயசு வரும்போது தந்தையார் வந்து இங்க ரொம்ப கடுமையா பாதிக்கப்படுறார் அப்படின்னா, ஒரு 30 35 வயசுல அப்பா ரொம்ப பாதிக்கப்படுறாருன்னா பையன் ஆயில்யம் நட்சத்திரத்துல இருக்கான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆயில்யம் கேட்டை ரேவதினா அதுக்கு தகுந்த மாதிரி வரும். இப்போ ஒண்ணும் இல்ல, ரோகிணி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குது. இப்ப நானே ரோகிணி, பிறக்கும் போதே சந்திர தசை இருந்திருக்குமா? ஆமா. பிறக்கும் போதே சந்திரன். ம். இப்போ எங்க அப்பாவுக்கு கடக வீடு முடக்கா இருந்ததுன்னு வச்சுங்களேன், ம். நான் பிறந்த உடனே அடி விழுகும். அதான் விஷயம். இப்ப நான் என் ஜாதத்துல புரிஞ்சுக்கிட்ட விஷயம், என் பையன் புனர்பூசம் பிறக்கும் போதே குருதசை. அப்ப குருதிசை அப்படின்னு வரும் பொழுது, அப்ப எனக்கு ராகு தசை நடக்குது, இவனுக்கு குருதசை நடக்குது. என்னுடைய முடக்காதிபதி குரு என் பையன் மூலியமா தசை நடத்துறாரு. இப்ப எனக்கு குருதசை நடக்குது. குருதான் எனக்கு முடக்கு, குருதான் எனக்கு வைனாசியம். ஆனா குருதசையில எனக்கு அள்ளி அள்ளி கொடுக்குது, பேரு புகழ்லாம். பேரு புகழ் எல்லாமே கொடுக்குது. அப்ப முடக்கு தசை இதெல்லாம் கொடுக்க கூடாதுல்ல அப்படின்னு பார்த்தா, என் பையனுடைய குருதசையிலே என் கர்மாவை நான் கழித்து விட்டேன். ம். என் பையனுக்கு குருதசை நடக்கும்போது எனக்கு ராகுதசை நடக்குது. என் பையனுக்கு பால் வாங்க காசு இல்லாம நான் எத்தனையோ பேர்த்திட்ட போய் கையேந்து நின்றுருக்கேன். பல நாள் வந்து தனியா உட்காந்து அழுதுருக்கேன், கண்ணீர் விட்டுருக்கேன். நான் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசனை பண்ணியிருக்கேன். என் பையனுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு சட்ட துணி வாங்கி கொடுக்க முடியாம ஏன்டா அந்த உலகத்துல பிறந்தோம் அப்படின்லாம் வந்து நான் உட்காந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். பல நாள் என் வீட்டை விட்டு தனியா போய் உட்காந்து நான் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி நான் அழுது புலம்புன நாட்கள்லாம் உண்டு. கடவுள் இந்த பூமியில இருக்காரா இல்லையா, என்னை காப்பாத்துவாரா மாட்டாரா, நான் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு நான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் உண்டு. நீங்க நேரா போய் என் ஜாதகத்தை கொடுத்த உடனே என் குருநாதர் அன்னைக்கு அவர் கேட்டது அப்ப எனக்கு புரியல. புனர்பூச நட்சத்திரத்தினோடனே நான் என்ன நினைச்சிட்டேன்னா, ராமனுடைய நட்சத்திரம் வனவாசம் போய் தான் திரும்பும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா எனக்கு முடக்கு நட்சத்திரத்தை என் குழந்தை பிறந்தது கிட்டத்தட்ட 2019 வரைக்கும் அவனுக்கு குருதசை சாமி. 2019 தான் நான் ஜோதிடம் பார்க்கவே ஆரம்பிக்கிறேன். 18 என் குருநாதர் ஜீவசமயத்தை அடைகிறார். 19 தான் ஜாதகம் பார்க்கவே நான் ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் பையனுக்கு சனி திசை வருது. அவனுக்கு யோகாதிபதியின் திசை சனி. அவன் வந்து விஸ்கமம் நாம யோகம், யோகாதிபதி சனி. லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சனி உச்சம். இப்ப நம்ம என்ன சொல்லிட்டு இருப்போம், தந்தையாருக்கு பிரச்சனைங்க, 9ல போய் சனி உச்சம் ஆயிட்டாருங்க. அவனுக்கு துலாம்ல போய் சனி உச்சம், விசாகம் நட்சத்திரத்திலே அவனுக்கு சனி உச்சம். 9ஆம் இடம் தந்தையாரா 2019க்கு மேல என்ன உச்சத்துக்கு கொண்டு வந்துருச்சுல்ல. அப்ப என் கர்மாவை என் மகனிடம் ஒழித்து வைத்திருந்தது இயற்கை. அதை வந்து என் குருநாதர் சரி பண்ணி இருக்கிறார். இதை என்னன்னா சூட்சமா எனக்கு புரியுற காலத்துல புரியட்டும்னு விட்டுட்டு போயிட்டார். நிறைய விஷயங்களை தெளிவா சொல்லுவார், சில விஷயங்களை சூட்சமா சொல்லிட்டு போயிருப்பார். இதுல என்னன்னா இந்த விஷயத்த மட்டும் எனக்கு சூட்சமா விட்டுட்டு போயிட்டாரு. நீயா அலைஞ்சு தெரிஞ்சு கண்டுபிடிச்சுக்க. ஒரு சில விஷயம் சாமி ரொம்ப எளிமையா கொடுத்தா அதுக்கு மரியாதை இருக்காது. என் குருநாதர் நானா இதை ஒரு நாள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது நீங்க ஒரு தோல்வி வரும் பொழுதுதான் அந்த தோல்வியை நோக்கி ஓட ஆரம்பிப்பீர்கள். அதற்கான விடையை கண்டுபிடிப்போம். ஒரு டாக்டர் வந்து 10 பேத்துக்கு ஒரு மருந்து கொடுக்குறாரு, 8 பேத்துக்கு குணமாகுது, 2 பேத்துக்கு குணமாகலைன்னா அந்த டாக்டர் என்ன பண்ணும், அடுத்து ஏதோ ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பார்ல, இந்த மருந்தோட இன்னொரு மருந்தை சேர்த்து கொடுத்தாதான் இந்த நோய் ரெடி ஆகும், இது கொஞ்சம் வித்தியாசமான பிரச்சனை அப்படிங்கிற விஷயம். இப்போ மனைவி புனர்பூசம் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கணவன் அஸ்வின் நட்சத்திரமாக இருந்தால் இயற்கை உங்கள் கர்மாவை கணவனிடம் வைத்திருக்கிறது. 2 பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னுக்கே வரமாட்டாங்க சாமி. எந்த திசை வேணா நடக்கட்டும், கட்டம் எப்படி வேணா இருக்கட்டும், எந்த திசை வேணா நடக்கட்டும், கோச்சாரத்துல எப்படி வேணா வரட்டும், ஐயா ராகு மாறட்டும், குரு மாறட்டும், சனி மாறட்டும், சுக்கிரன் யாரு வேணா மாறட்டும், வாய்ப்புல ராஜா, வாய்ப்பே கிடையாது. இதுவரைக்கும் நான் ஆராய்ச்சி செய்த ஜாதகங்களில் நான் தெள்ள தெளிவாக கண்டுபிடித்த உண்மை இதுதான். உங்களுக்கு என்ன முடக்கமோ அதற்கு தகுந்தாற்போல் தான் உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது. காரணம் என் கர்மாவின் வெளிச்சம் யாருங்க, என் குழந்தை. சாமி எனக்கு 27 வயசுல 30 வயசுல ஒரு குழந்தை பிறக்குது. அப்ப அது வரைக்கும் நான் ஒரு சில கர்மாவை அனுபவிச்சிருப்பேன். என் பையன் பிறந்துட்டான், அப்போ அவன் வந்து யாரோட டெவலப்மெண்ட், என் கர்மாவின் டெவலப்மெண்ட் தான் சாமி என் பையன். என்னுடைய பாவ புண்ணியங்களின் அடுத்த கட்டம் தானே என்னோட பையன், என்னுடைய குழந்தை, என்னோட வாரிசு. அப்போ என் வாரிசு மூலியமாக இயற்கை எனக்கு என்ன சொல்ல வருகிறது அப்படிங்கிறதா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லையா சாமி, நான் எல்லா ஜாதகரையும் பார்த்தேன். ஒரு சிலர் வந்து நீங்க எல்லாரையும் நம்ம பக்தி இன்ஃபினிட்டில வர எல்லா ஜோசிகாரங்களையும் பாக்குறவங்களும் இருக்கிறாங்க. ஏன் நான் தங்கப்பண்ணியன் ஐயா பார்த்தேன், அவங்கள பார்த்தேன், இவங்கள பார்த்தேன் அப்படின்னு சொல்றவங்களும் ஒரு சிலர் இருக்காங்க. பல பேர் போய் ரிஷபானந்தரை போய் பார்த்தேன், ஒன்றும் நடக்கலன்னு தங்கப்பண்ணியன் ஐயாட்ட போனவங்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து இல்ல அப்படிலாம் கிடையாது, ஆஹா ஓஹோ நம்ம தான் டாப்பு டக்கரு அப்படிங்கலாம் அங்கே வேலையே கிடையாது. இறைவன் நமக்கும் ஒரு அளவு வைத்திருக்கிறான். அப்போ எங்கும் சென்று நடக்கவில்லையா, இல்ல எங்கிட்டே நீங்க ஜாதகம் பார்த்தீங்க, நீங்க என்னையே நம்பி இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் இந்த விஷயத்தை இது வரைக்கும், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியா சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. யாருன்னு ஒரு சிலர்லாம் ஜாதகத்தை அனுப்பி சொல்லியிருப்போம், அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க.
ஒரு சிலருக்கு அனுப்பிச்சிருப்பாங்க, நம்ம ஏதாவது வாட்ஸ்அப்ல பார்க்காம விட்டுருப்போம். அந்த உறவுகளுக்கெல்லாம் இந்த உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான் சாமி நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன் நிச்சயமா அப்படின்னு சாமி, சொல்லி இதை நிச்சயமா, சொன்னேன். நிச்சயமா. இதுல ஒரு சூட்சமம் என்ன அடங்கியிருக்குன்னா சாமி, நம்ம உறவுகள் ராசியை மட்டும் செக் பண்ணிட போறாங்க. லக்னத்திலயும் அந்த குழந்தை இருக்கு. நிச்சயமா லக்னத்திலயும் பெற்றோர்களுக்கு அந்த மாதிரி இருக்காங்க. சாமி, லக்ன புள்ளிங்கிறது தானே உயிர். அப்ப லக்ன புள்ளி அப்படின்னு வரும் பொழுது இப்ப உங்களுக்கு சூரியன் முடக்கா, உத்திராடம் நட்சத்திரத்தில் லக்ன புள்ளியோடு உங்கள் குழந்தை பிறக்கிறது. அதான் ராசியை பார்த்து இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. லக்னத்துல அந்த சூட்சமத்தை ஒளிச்சு வச்சிருக்காங்க சாமி. நான் செக் பண்ண 3 ஜாதகத்துல 2 ஜாதகம் லக்னம் வந்திருக்கு. லக்னம் வந்திருக்கு. அப்ப லக்ன புள்ளி அப்படிங்கும் போது அங்க போய் கரெக்டா போய் முடக்கு நட்சத்திர தந்தையாரின் முடக்கு நட்சத்திரத்தில் விழுகிறது அல்லது தாயாரின் முடக்கு நட்சத்திரத்தில் விழுகிறது. சாமி ஒண்ணுமில்ல, பையனுக்கு 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டே இருக்காது. 4ஆம் இடத்துல யோகாதிபதி இருக்கும், அம்மாவுக்கு உடல்நிலையில பாதிக்கப்பட்டிருக்கும். இதை நான் நிறைய ஜாதகங்கள்ல ஆராய்ச்சி பண்ணியில பாக்குறேன். என்னடா 4ஆம் இடம் நல்லா தானே இருக்கு, 4ஆம் இடம் தாயார் சாமி, சரி 4ஆம் இடத்துக்கு உண்டான கிரகம் நல்லா தான் இருக்கு, சந்திரனும் நல்லாவே இருக்கிறாரு, என்னடா கொடுமது சொக்கனாதா, இது எப்படி இது அப்படின்னு சில நேரத்தில் ஆராய்ச்சி பண்றோம் இல்லையா? அப்ப என்ன வந்திருக்கும் அப்படின்னா, அம்மாவுக்கு சித்திர நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாக இருக்கும், பையனுக்கு லக்ன புள்ளி சித்திர நட்சத்திரத்துல நிற்கும். அப்போ அந்த வயிற்றில் விளை நிலத்தில் உருவானவன் இவன், கருவாக உருவாகி 10 மாசம் உள்ள இருந்து வெளியில வந்த பையனுக்கு லக்ன புள்ளியில் நிற்கிறது இயற்கை. அப்போ உங்களுடைய முடக்கு ராசி எதுவோ சாமி, எது முடக்கு ராசியோ அது சம்பந்தப்பட்ட நட்சத்திரத்திலோ, எது முடக்கு நட்சத்திரமோ அது சம்பந்தப்பட்ட நட்சத்திரத்திலோ, 27 நட்சத்திரத்திற்கும் நிகரான முடக்கு நட்சத்திரம் உண்டு. நம் உறவுகள் போய் கீழே போய் கேட்பாங்க, ஐயா எனக்கு நான் ரேவதி நட்சத்திரம், எனக்கு முடக்கு நட்சத்திரம் சொல்லுங்க அப்படின்னு. இதை சூரியனை வைத்துதான் நம்ம முடக்கு நட்சத்திரம் கண்டுபிடிக்க முடியும். சூரியன் எங்க இருக்கிறாரோ அதற்கு சமமாகத்தான் முடக்கு நட்சத்திரங்கள் இருக்கும். இதுல அவசரப்பட்டு நம்ம நாளைக்கே இன்னைக்கு சுடுது மடிய புடி அப்படின்னு இதுல செய்ய முடியாது. ஆனா உங்க ஜாதகத்தை முறையாக நீங்க நம்ம அலுவலகத்துக்கு அனுப்பும் பொழுது அதுல எது முடக்கு ராசி, எது முடக்கு நட்சத்திரம், எது வைநாசிக நட்சத்திரம், எது சூனியம், இந்த நட்சத்திரத்துக்கும் உங்கள் குழந்தைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடறோம். அதை தெளிவா கண்டுபிடிச்சு அதுக்கு கோயில் கொடுத்து அந்த குழந்தைகளை சரி செய்வதன் மூலம் நம் வாழ்க்கையை சரி செய்கிறோம். இதுதான் சாமி நம்ம கண்டுபிடித்த மிகப்பெரிய உண்மை. இப்ப என்னன்னா சாமி, நம்ம உறவு புரியுற மாதிரியே கூட நாங்கனே சொல்லிடுறாரு. இப்ப முடக்கு நட்சத்திரம் இவர் ஒரு கோயில் போயிட்டு வந்துடுறாரு, இல்ல ஃபேமிலியோட அவங்க அம்மாவோ அப்பாவோ 2 பேரும் பார்த்துக்கலாம் கோயில் போயிட்டு வந்துடுறாங்க அப்படின்னா அவங்க கோயிலுக்கும் போகணும், அந்த முடக்கு பையன் முடக்குல தான் அந்த கோயிலுக்கும் போகணும். ஆமா சாமி. இப்போ நம்ம முடக்கு நட்சத்திரம் கார்த்திகையாக இருக்கிறது அப்படின்னா அது லக்னத்துல இருந்து எத்தனாம் பாகம்னு பார்ப்போம். இப்போ 7ஆம் பாகம் அப்படின்னா 7ஆம் இடத்துக்கு உண்டான கோயில் கொடுப்போம். முடக்கு நட்சத்திரம் கார்த்திகைக்கு உண்டான கோயில் கொடுப்போம். முடக்கு பாகம் சூரியன் முடங்கி போறார் அப்படின்னா, ஸோ இப்போ கார்த்திகை நட்சத்திரம் மேசராசியில் இருக்காருன்னு வச்சுங்களேன், மேசராசி மண்டலத்துக்கு உண்டான கோயில் 3 கோயில் கொடுத்துருப்போம். ஒரு முடக்கத்துக்கு நம்ம 3 கோயில் கொடுக்குறோம். முடக்கு வீடு லக்னத்துல இருந்து எத்தனாம் பாகம், முடக்கு நட்சத்திரம், அந்த முடக்கு வீடு செவ்வாயா புதனா குருவா சனியா அப்படிங்கிறத பாக்குறோம். முடக்கத்தில் ராகு கேதுக்கள் இருக்கிறதா அப்படிங்கிறத பாக்குறோம். இப்போ நீங்க உதாரணத்துக்கு திருவோண நட்சத்திரம் முடக்குன்னு வச்சுங்க, ராகு போய் திருவோண நட்சத்திரத்திலே இருக்காருன்னு வச்சுக்கோமே, அப்பா அம்மா திருவாதிரை சுவாதி சதயமா இருப்பாங்க இல்லையா, அப்பா அம்மா ரோகிணி அஸ்தம் திருவோணமா இருப்பாங்க, பையனுக்கு இங்க கல்யாணம் நடக்காது. நம்ம பையனுக்கு கோயில் கொடுத்துருப்போம், போயிட்டு வந்திருப்பாப்புல, நடந்திருக்காது. அப்ப அவங்களுக்கு என்ன பண்றோம்னா, அவங்க திருவோண நட்சத்திரமாக இருந்தாலோ அல்லது அவர்களுக்கு லக்ன புள்ளி திருவோணத்தில் இருந்தாலோ அவர்களுக்கு ஒரே ஒரு கோயில் கொடுத்து அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. நீங்க அவங்கள எல்லா கோயிலுக்கும் போக வேண்டியது இல்லை, அவங்களுக்கு ஒரே ஒரு கோயில் கொடுத்தா இது டக்குன்னு வேலை நடக்க ஆரம்பிச்சிருது, ரிலீஃப் கொடுத்துருது. இப்ப இங்க பையன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கான். நீங்க பாத்தீங்கன்னா தண்ணி அங்கிருந்து ஓடி வருகிறது, ஒரு மடை மட்டும் நிற்கிறது, இதை திறந்து விட்டா இங்க எல்லா வயலுக்கும் பாஞ்சிடும். இங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், வாய்க்கால் சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம், வயல் ரெடியா இருக்குது, எல்லாம் கரெக்டா புடிச்சு வச்சிருக்கிறோம். ஆனா இந்த ஓடி வர்ற தண்ணி இந்த பக்கம் வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது, இந்த குறுக்கே நிற்பது எது அப்படின்னு பார்த்தா, இந்த குறுக்கே நிற்பது தான் நம் கர்மாவின் டெவலப்மெண்ட். அப்ப இதை மட்டும் கரெக்டா திருப்பிட்டோம் அப்படின்னா இந்த தண்ணி பாய்கிறது, இந்த தோட்டம் செழிப்பாகிறது. இதுதான் நம்ம ஆராய்ச்சியில் கண்டுபிடித்திருக்கக்கூடிய உண்மை. ஒரு வீட்டில் ஒருவருக்கு மட்டும் ஜாதகம் பார்த்து அவர்களுக்கு நடந்திருந்தா சந்தோஷம், விட்டுருங்க. நான் இப்போ சொல்றேன், நடந்திருந்தா அதை போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இல்லையா பையனுக்கு பாருங்க பிள்ளைக்கு பாருங்கன்னு வேண்டாம், டைம் இருக்கும்போது பொறுமையா பாத்துக்கலாம். இல்லைன்னா கூட உங்க கர்மம் உங்களோட முடிஞ்சுன்னு மனசளவுல எடுத்துக்கலாம். ஆமா, மனசளவுல சாமி நான் கோயிலுக்கு போனேன், கடன் கட்டி முடிச்சிட்டேன், கோயிலுக்கு போயிட்டு வந்தா கல்யாணம் நடந்துருச்சு, கோயிலுக்கு போயிட்டு வந்தா குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அடுத்து குழந்தைங்க ஜாதகத்தை பார்த்து டெவலப்புக்கு என்னன்னு பொறுமையா பார்த்துக்கலாம். அது ஒன்றும் போர்க்கால அடிப்படையில கிடையாது. இல்லை நான் கோயிலுக்கு போனேன், எனக்கு இது நடக்கல, நான் நிறைய ஜோடம் பார்த்தேன், இல்லை நிறைய பரிகாரங்கள் செஞ்சுட்டேன்,
எனக்கு இது நடக்கல அப்படின்னா அந்த கர்மா யாரிடம் வைத்திருக்கிறது? உங்கள் கர்மாவை இந்த விட்லாச்சாரியார் படத்துல வரும் தெரியுமா, 7 கடலை தாண்டி 7 மலையை தாண்டி ஒரு கூட்டுக்குள்ள கிளி இருக்கும், ஒரு அந்த கிளிக்குள்ள கிளிக்குள்ள அந்த உயிர் இருக்கும்ல. இதெல்லாம் எதுக்கு சொல்லியிருப்பாங்க? ஒரு ஆராய்ச்சி பண்ணும்ல. இதெல்லாம் பல கதைகள் வந்ததுதான் நம்ம விட்லாச்சாரியார் வந்து படமாக எடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அதுல புராண கதைகள்ல அது இருக்கு. ஒரு அரசன் தன் உயிரை கொண்டு போய் அங்கே வைத்திருந்தான், ஒரு மந்திரவாதி தன் உயிரை கொண்டு போய் அங்கே வைத்திருந்தான் அப்படின்லாம் வந்து இதுல வரும். அப்போ இயற்கை உங்கள் ஜாதகத்தின் கர்மாவை யாரிடம் ஒளித்து வைத்திருக்கிறது? உங்கள் மகனிடமா, உங்கள் மகளிடமா, உங்கள் மனைவியிடமா, உங்கள் தாயாரிடமா, உங்கள் தந்தையாரிடமா, இல்லை உங்கள் தாய் மாமனிடமா அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்க பாத்தீங்கன்னா தாய் மாமனுக்கு கல்யாணம் நடக்காது. இதுல ஒரு பெரிய சூட்சுமத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். தாய் மாமனுக்கு கல்யாணம் நடக்காது. தங்கச்சி பையன் தாய் மாமனுக்கு வைனாசிக நட்சத்திரமா இருப்பான். அப்ப தாய்மாமன் பையன் வந்து பாத்தீங்கன்னா, பையன் உத்திரட்டாயின்னு வச்சுங்களேன், உங்க ராசியே எடுத்துக்கோ. இப்ப பையன் உத்திரட்டாதி, அப்ப 22ஆம் நட்சத்திரம் பூராடம், தாய் மாமன் பூராட நட்சத்திரமா இருப்பார். இங்க பொண்ணு பார்ப்பாங்க, அங்க போவாங்க, இங்க போவாங்க, ஒண்ணும் நடக்காது. என்ன விஷயம் தெரியுங்களா? தாய் மாமனுக்கு நமக்கு ஒரு பெரிய தொடர்பு உண்டு. பூராடம் சுக்கிரன் வைனாசியம், தாய் மாமனுக்கு இது வேலை செய்யாது. தாய் மாமனா புதன் மட்டும்தானே, புதன் நல்லா தானே இருக்காரு ஜாதத்துல. இப்ப தாய் மாமன் நல்லா இருப்பாரான்னு கேட்கறது உண்டு. இந்த பையன் வந்து விருத்தி நாமயோகம்னே வச்சுக்குவான். புதன் யோகாதிபதி, அப்ப தாய் மாமன் யோகாதிபதியாகத்தானே இருக்க வேண்டும். நம்ம அங்க போய் தேடிட்டு இருப்போம், ஏன் தாய் மாமனுக்கு கல்யாணம் நடக்கல அப்படின்னா, நன்றாக கவனித்து பாருங்கள். இந்த பையனுடைய முடக்கு நட்சத்திரமோ 22ஆம் நட்சத்திரமோ சூன்ய நட்சத்திரமோ நிச்சயமாக தாய்மாமன் நட்சத்திரமாக இருக்கும். அதனால் தான் திருமணம் தாமதமாகிறது. இதை சரி செய்தால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை வளம் வளம் வளமே. சாமி, முடக்கு நட்சத்திரத்துக்கு கோயில் கொடுத்துட்றீங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து எத்தனை நாள் அது நடக்கும்? சாமி, நீங்க முறையா கோயிலுக்கு போனா வேதிபாதம், வரியான், கண்டம், அதிகண்டம், வைதிருதி, மகேந்திரம் என்கிற 5 இந்த நாமயங்களுக்கெல்லாம் 1 வருஷம் ஆகும். மற்றவர்கள் அத்தனை பேர்த்துக்கு 136 நாள் ரிலீஸ் கிடைக்குது. நீங்க வந்து நார்மலா மக்கள் வந்து இதுல வந்து நம்ம 3 நாமயோகமா பிரிக்கிறோம். அதுல வந்து சுப நாமயோகம், மத்தியம நாமயோகம், அசுப நாமயோகம். இந்த சுப நாமயோகம் 9, மத்தியம நாமயோகம் 9, கடைநிலை நாமயோகங்கள் 9. இந்த கடைநிலை நாமயோகங்களுக்கு மட்டும் நீங்க வந்து வேதி பாதம்லாம் குறைஞ்சபட்சம் 1 வருஷத்துல இருந்து 1.5 வருஷம் டைம் எடுக்குது. பரியானுக்கு அதே போல 1 வருஷம் 1.5 வருஷம் டைம் எடுக்குது. மற்ற நாமயங்களுக்கு கடைநிலையிலேயே கொஞ்சம் சீக்கிரமாலாம் நடக்குது. இதுல மகேந்திரத்துக்கு வந்து திருமணம் மட்டும் தாமதப்படுகிறது. இதுல இன்னொரு விஷயம் நான் அதுல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த கடைநிலை நாமயோகங்கள்ல நான் வந்து பேரு சொல்லல, 2 நாமயோகங்களுக்கு கணவன் அல்லது மனைவி அவர்களுடைய 42வது வயதில் மரணித்து விடுகிறார்கள். காமனா அது எல்லாருக்கும் நடக்குது. ஏன் அந்த நாமயோகத்தின் பேரை நான் அதுல சொல்லல அப்படின்னா, பின்னாடி அந்த நாமயோகத்துக்காரனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அது எங்கிட்ட வர்றவங்களுக்கு நான் தனியா ஸ்பெஷலா கோயில் கொடுத்துட்றேன். என்னடா சாமி போனா 13 கோயில் கொடுக்குறாரு, 5 கோயில் கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு சில வருத்தப்படுறவர்களும் உண்டு. அவர்களுக்காகவே இதை நான் சொல்கிறேன். 2 நாமயோகங்களுக்கு நான் என்னை சுற்றி இருப்பவர்கள் பார்த்திருக்கிறேன். 42வது வயதில் ஒன்னா டிவர்ஸ் ஆயிடுது சாமி. கரெக்டா 40 to 43 இந்த ஏஜுக்குள்ள டிவர்ஸ் ஆயிடுது. இல்லையா கணவனோ மனைவியோ மரணித்தே தீர்கிறார்கள். இதை வந்து நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இதை வந்து சாமி நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லவே கூடாது. என்கிட்ட ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்க வந்து எனக்கு மருத்துவர். அவங்களுடைய கணவர் இறந்து போனார். அவங்க கணவர் ஏன் இறந்தார் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. சாமி நம்ம வீடியோலாம் பார்த்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்ககிட்ட வர்ற பேஷண்ட் கிட்ட எல்லாம் அவங்க கொஞ்சம் நெருங்கி பழகக்கூடியவங்க. அதுல ஒருத்தருடைய கணவர் 41வது வயதில் ஒரு அம்மாவுடைய கணவர் இறந்து போகிறார். அவங்களுடைய ஜாதகத்தை வாங்கி அதை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரே நாமயமா இருந்திருக்கு. அதன் பிறகு ஒரு 2-3 பேர்த்த டெஸ்ட் பண்ணிட்டு அதை எங்கிட்ட கொண்டு வந்து எங்கிட்ட சேர்த்தாங்க. சாமி இந்த நாமயத்தை செக் பண்ணி பாருங்க, ஒருவேளை இந்த மாதிரி இறந்திருந்தா இந்த நாமயமா இருக்கான்னு நீங்க கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி, அதன் பிறகு 74 ஜாதகங்களை இதுவரை நான் ஆராய்ச்சி செய்திருக்கிறேன். 74 ஜாதகத்திலும் ஒரே மாதிரி நடந்திருக்கு. அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஒரு நாள் பூரா நான் நைட்டு தூங்காம உட்காந்துருந்தேன். என்னடா இயற்கை நாமயோகத்தில் இவ்வளவு வைத்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி. அதனால வந்து நீங்க ஜாதகம் பார்க்கும்போது கூட அந்த நாமயோகத்தை நான் கிளாஸ்ல சொல்லி கொடுப்பேன். பட் ஆனால் பப்ளிக்காக அதை சொல்ல வேண்டாம். ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம சொல்லும்போது வந்து பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் ஒன்னா மன அளவில் பயப்படக்கூடும். இல்லைன்னா அது வந்து இல்லைங்க அந்த நாமயம் ஒன்றா பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் கூட வந்துடும். கடைநிலை நாமயோகங்களில் 2 நாமயோகம், அதற்கும் நாம் கோயில் கொடுக்கிறோம். நிச்சயம் இதுக்கு ஒரே ஒரு உதாரணம், இவர்களுக்கு முடக்கு நட்சத்திரத்தில் தான் குழந்தை பிறக்கிறது. அதை நான் அதில் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன். முடக்கு நட்சத்திரமே எனக்கு வந்து ரோகிணி நட்சத்திரம் முடக்கம், ரோகிணியிலே குழந்தை பிறக்குது.
புனர்பூச நட்சத்திரம் முடக்கம், புனர்பூசிலே குழந்தை பிறக்குது. மூல நட்சத்திரம் முடக்கம், மூலத்திலேயே குழந்தை பிறக்கிறது. இது முடக்கு பாகவத்தில் கூட குழந்தை பிறப்பதில்லை, முடக்கு நட்சத்திரத்திலேயே குழந்தை பிறக்கிறது. இயற்கை உங்களுக்கான சூட்சுமத்தை எங்கே வைத்திருக்கிறது? சாமி, எல்லோரும் வெற்றியை தேடிதான் ஓடுறோம். எல்லாரும் வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம வாழணும், எப்படியாவது வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடணும், இந்த கஷ்டத்தை மாத்திரணும், எப்படியாவது நம்ம வாழ்க்கையில மேல வந்துடணும் அப்படின்னு தான் தேடுறோம். ஜோடர்களை போய் பார்க்குறோம், இறைவனை வணங்குறோம். எல்லாமே எதற்காக அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை ஓரளவுக்காவது மகிழ்ச்சியா வாழணும். நான் சம்மந்தம் இல்லாம துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் எல்லாரும் தேடுறோம். அதுல ஒரு சிலருக்கு விடை கிடைத்து விடுகிறது, ஒரு சிலருக்கு விடை கிடைப்பது இல்லை. அந்த விடை கிடைக்காதவர்களுக்கான பதிவு இது. நீங்க உங்களுக்கு விடை கிடைக்கலையா, உங்கள் கர்மா யாரிடம் ஒளிந்திருக்கிறது என்பதை கண்டுபிடியுங்கள். நிச்சயமாக 6 மாதத்தில் உங்கள் வாழ்க்கை மாறியே தீரும். இதனோட கேரண்டி. நிச்சயமா சாமி. நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்க. சுகமே சொல்க சாமி.